இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பிரச்சார பயணத்தை கும்மிடிப்பூண்டியிலிருந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கியுள்ளார். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர். கும்மிடிப்பூண்டியில் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் பிரேமலதா விஜயகாந்த். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். இந்த பிரச்சாரம் குறித்து முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சார பயணத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், இதை பற்றிய விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேமுதிக அடுத்த ஆண்டு வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு இப்போதே தயாரி வருகின்றது. மற்றொரு புறம் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய தேமுதிக தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை கவனத்தில் கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரம்பாக்கத்தில் பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய பிரேமலதா விஜயகாந்த் கும்மிடிப்பூண்டி நகர் பகுதிகளில் பொதுமக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து வந்து பொதுமக்களிடையே பேசி அங்க இருக்கக்கூடிய வணிகர்களிடையே பேசி இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். மிக முக்கியமாக அடுத்த ஆண்டு வர இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக இடம்பெறக்கூடிய கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும். ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக ஏற்கனவே முரசு சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தின் பொழுது தேமுதிகவுடைய பொருளாளர் சுதீஷ் மற்றும் தேமுதிகவுடைய இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சியினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 100க்கு கணக்கான வாகனங்களில் வந்த தேமுதிகவினரால் தற்பொழுது கும்மிடிப்பூண்டி நகர் பகுதியில் இந்த GNT சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகின்றது. மக்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா பல்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறித்து மக்கள் தெரிவித்திருப்பதாகவும் அதனை அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் தேமுதிக இடம்பெறக்கூடிய கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வந்ததன் பின்பாக அனைத்தையும் சரி செய்து செய்வோம் என்று ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றார். தொடர்ந்து அடுத்தடுத்த தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். பிரபாகரன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.